ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கொஞ்சம் கதைப்போமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி அரிசியும் பருப்பு சாதம் தாங்க வைக்க போகிறேன். அரிசியும் பருப்பு சாதத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ஆளாக்கு அரிசிக்கு 1 ஆளாக்கு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி குக்கரில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு வாங்க தாளித்து விட்ருவோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டு தாளிச்சுக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறத போட்டு தாளித்து விட்டுறலாம். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. காலையிலே மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் என்ன மழை தாங்க வர மாட்டேங்குது. நெகச்சுத்தின்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் எப்படி பொஸ்ஸுன்னு வந்து வீங்கி நிற்கிது. இன்றைக்கி 3ஆவது நாள் வந்து திருநீரும் கொண்டு வர சொன்னாங்க. திருநீர் பாக்கெட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவர் 18 மிளகு கொடுத்துருக்காருங்க. 9 நாளைக்கு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் 1 மிளகு, நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மிளகு சாப்பிட சொல்லியிருக்காங்க. சிங்குக்கிட்ட போய் மந்திரிச்சு வரவுமே கொஞ்சம் நல்லா வத்தி வருது. ஏன்னா இந்த இடம் ஆனால் லேசாக நமக்கு ஏதாச்சும் பட்டுச்சுன்னா போதுங்க, உயிரே போகுது வலி. இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்குறது தான் நல்லா கொஞ்சம் லேசாக மூடி போட்டு மூடிடுவோம். அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுறணுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுறணுங்க. இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி தாங்க போடுறேன். எனக்கு இந்த பொடி மட்டும் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை மட்டும் யூஸ் பண்ணுவேன் நான். போட்டாச்சு. நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படியே குக்கர் மூடியை வச்சு மூடி விட்டுறது தாங்க. நல்லா விசில் விட்டுருங்க. இதுக்கு மட்டும் தண்ணி வந்து பருப்பு சாதத்துக்கு மட்டும் நல்லா தாராளமாக விட்டு கணக்காக 3 விசில் விடாமல் எக்ஸ்ட்ராவே உங்கள் குக்கரை பொறுத்து ஒரு 4 விசில் 5 விசில் விட்டுருங்க. நல்லா குழஞ்சி வரும். குழஞ்சி வரதுக்கப்புறம் நான் இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குக்கர் வந்து ஆவி விசில் போய் நல்லா தம்மு அடங்கிருச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்குங்க. இதுதான் மத்தியானத்துக்கும் காலையிலைக்கும் சேர்த்து தான் நான் வச்சுருக்கேன். நான் வெளியில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் ஜீரகம் எடுத்து நல்லா சுற்றி போட்டுக்கிறணுங்க. ஜீரகம் வந்து சாம்பாருக்கும் சரி, இல்லை நீங்கள் இட்லி சாம்பார் வைக்கிறீங்க பாருங்கள், அதுக்கும் சரி, இந்த மாதிரி பருப்பு சாதத்துக்கும் சரி, நல்லா கையில் கசக்கி விட்டு போட்டு கிண்டி விட்டுறணுங்க. இப்போ நம்ம நெய் எடுத்து ஊற்றிக்கிடுவோம். நெய் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க அது. இருங்க எடுத்துக்கிறேன். நெய் காய்ச்சிறப்ப உங்கள்கிட்ட காட்ட முடியலை. அரிசி பருப்பு சாதத்துக்கு பார்த்திங்கன்னா மெயினே பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெய் தாங்க. நல்லா வீட்டில் காய்ச்சினது, கருவேப்பிலை போட்டு நல்லா காய்ச்சி வச்சேங்க முறிச்சு. நல்ல மணமாக இருக்குது பார்த்துக்கோங்க. வாங்க கிண்டிட்டு உங்களுக்கு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் மாமாவுக்கும் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா அப்பளம் தாங்க பொரித்து வச்சுருக்கேன். ஓகேங்க, தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சுக்கும் ஒட்டுக்கா நான் வச்சுட்டேன். ஓகே, கொஞ்சம் கதைப்போமா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. ஓகே, பாய், see youங்க.